வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஷாம்பாலா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை மட்டும் சொல்றேன். ஒரு அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு எரிக்கல் விழுந்துருது. இந்த எரிக்கல்ல பத்தி விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ இந்த கிராமத்துக்கு வராரு. ஆக்சுவலா இந்த எரிக்கல் விழுந்ததுக்கு அப்புறம் கிராமத்துல நிறைய விபரீதமான சம்பவம்லாம் நடக்குது. அந்த சம்பவம்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு சுத்தமா இந்த கடவுள் நம்பிக்கை, பேய் நம்பிக்கைலாம் இல்ல. ஏதோ ஒரு சயின்டிபிக் ரீசன்னால தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறாரு. ஆனா ஊர் மக்கள் பேய் பிசாசுன்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. ஹீரோ விசாரணை பண்ணும் போது சில விஷயங்கள் தெரிய வருது. அதெல்லாம் என்னன்றதை இந்த படத்தோட கதையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிளிப்பிங்ஸ் நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கும் அரக்கனுக்கும் சண்டை ஏற்படுது. சிவனுக்கும் ஒரு அரக்கனுக்கும் தான் சண்டை ஏற்படுது. எல்லாருமே அதை பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சிவன் பயங்கரமா அந்த அரக்கன் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சிவன் இருக்காருல, அந்த அரக்கன் கதையை முடிக்கிறாரு. ரொம்ப நேரம் சண்டை போட்டதுனால சிவனோட வேர்வை துளி இருக்கு பாத்தீங்களா, மேல இருந்து கீழே விழுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது எதுக்காக காட்டுறாங்கன்னு இப்ப தெரியல, போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப 1980ல இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அழகான கிராமத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. ஒரு எரிக்கல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த கிராமத்தோட வயல்வெளியில அந்த எரிக்கல் விழுறத நமக்கு காட்டுறாங்க. ஊர்ல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. இப்ப ராம்லுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. பால் கறந்து விக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். இப்ப மாட்டுல பால் கறக்கலான்ற மாதிரி வெளியே வந்திருக்காரு. அப்ப ஏதோ ஒரு பேய் இருக்கு பாத்தீங்களா, இவரை ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த எரிக்கல்ல இருந்து ஒரு பேய் ரிலீஸ் ஆயிருக்கு போல, அது ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ராம்லுக்கு அந்த உணர்வு வருது. நமக்கு தான் பேயை காட்டுறாங்க, ராம்லு அந்த பேயை பார்க்காம தான் இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ராம்லு உடம்புக்குள்ள அந்த பேய் போயிருந்தா என்னன்னு தெரியல. பாலெல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக வேற ஒருத்தர் வந்திருப்பாரு. இப்ப பால் கறந்த எல்லாருமே அவர்கிட்ட வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ராம்லு விக்கிறதுக்காக வராரு. ஆனா ராம்லு கொண்டு வந்த பக்கெட்ல பால் இல்ல, ரத்தம் இருக்கு. இத பாக்குற அந்த நபர் செம்மையா பயந்துடுறாரு. இப்பதான் ராம்லுவும் பாக்குறாரு போல, செம்மையா பயப்படுறாரு. இப்ப பால் எல்லாம் கீழே சிந்திடுது. இங்கதான் ஷாம்பாலா அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நிறைய ஆபீசர்ஸ் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஷாம்பாலான்ற அந்த கிராமத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல ஒரு எரிக்கல் விழுந்தது பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல வித்தியாசமா நிறைய சம்பவம் நடக்குது. உதாரணத்துக்கு மாட்டுக்கிட்ட இருந்து ரத்தம் வந்திருக்குல்ல, பால் வராம ரத்தம் வந்திருக்குல்ல, அதை பத்திலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த எரிகல்லுக்கு பக்கத்துல நிறைய காக்காலாம் இறந்து போயிருக்கும். இதை ஒரு நபர் பார்த்து செம்மையா பயந்துருப்பாரு. இந்த எரிக்கல்னால தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி கிராமத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. இதை விசாரிக்கிறதுக்கு யாரையாவது அனுப்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருக்க சீஃபுமே விக்ரம் அனுப்பலான்னு சொல்றாரு. எது விக்ரம் அனுப்ப போறீங்களா, தேவையில்லாம அங்க பிரச்சனை ஏற்படும், நம்ம வேற யாரையாவது அனுப்பலாம், அவனுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் சுத்தமா இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இந்த வேலைக்கு விக்ரம் தான் கரெக்டா இருப்பான்ற மாதிரி எட்டு சொல்றாரு. ஏன்னா விக்ரம்க்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, இத சயின்டிபிக்கா விசாரிப்பாரு, கேஸ சால்வ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் விக்ரம் அனுப்புறதுக்கு முடிவு பண்றாரு. அப்படியே கட் பண்ணி விக்ரம்ன்ற நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா இறந்து போயிருப்பாங்க போல. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அம்மா உன்னை விட்டு போறேன்னு நினைக்காத, நட்சத்திரம் மாதிரி அம்மா உன் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு டிரைவரா இவரை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அந்த டிரைவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சரி கிளம்புறோம்ல, சாமியை கும்பிட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த டிரைவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கிராமத்துல இருக்க முக்கியமான சில ஆளுங்களை நமக்கு காட்டுறாங்க. கணேஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பார்த்தா இவரோட பொண்ணு செம்மையா பயப்படுவா. இவர் வெளியே போனா மட்டும்தான் அந்த பொண்ணு விளையாடுவா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள போய் அமைதியா உட்காந்துருவா. இப்ப வேற ஒரு கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு வசந்தா அப்படின்றது. பசங்களுக்கு மியூசிக் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எடுபுடி மாதிரி இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு. இவர் பேர் வந்து காசின்றது. காசிக்கு வசந்தா மேல ஒரு கண்ணு இருக்கு. குறுகுருன்னு இவங்களையே பாக்குறாரு. இப்ப வேற ஒரு வீட்டுல சாந்தின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த சாந்தியோட ஹஸ்பண்ட் வேற ஒருத்தைய வீட்டுக்கு கூட்டு வந்து ஒண்ணு மண்ணா இருக்காரு. இத பாக்குற இந்த சாந்திக்கு பயங்கரமா கோவம் வருது. எதுவுமே பண்ண முடியல. இந்த ஊரோட பிரசிடென்ட் ஒய்ஃப் நமக்கு காட்டுறாங்க. இந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நகைனா ரொம்ப ஆசைப்படுவாங்க. அடுத்தவங்க புதுசா ஒரு நகை வாங்கி போட்டாலே அந்த நகையை பார்த்து இவங்களுமே ரொம்ப அலைவாங்க. இதே மாதிரி நம்மளும் ஒரு நகை வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற கேரக்டரா இருப்பாங்க. நம்ம ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. சார் ஊருக்குள்ள எப்பனாலும் பிரச்சனை நடக்கலாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, பெடல் பண்ணி இவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில நம்ம ஹீரோக்கு கொலுசு சவுண்ட் கேக்குது. கொலுசு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றாரு. சார் என்ன பயமுத்தாதீங்க சார், கொலுசு சவுண்ட்லாம் எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிளும் வேகமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு.
இந்த சமயம் ஊரோட பிரசிடென்ட் இருக்காருல ஒரு சாமியாரை வர வச்சிருக்காரு. ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த சாமியார் இப்ப ராம்லுவோட வீட்டை செக் பண்றதுக்காக வராரு. இன்னமும் அந்த மாடு இருக்குல்ல கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துட்டு இருக்கு. எதனால அந்த மாடு ரத்தத்தை கறந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ ஏதோ பிரச்சனை இருக்கு, இந்த மாட்டை சாவடிக்கணும்ன்ற மாதிரி சாமியார் சொல்லிட்டாரு. என்ன சாமி மாட்டை போய் சாவடிக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. கோமாதாவை சாவடிக்கிறது தப்புன்னு எனக்கும் தெரியும், ஆனா நான் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. சரி சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. பிரசிடென்ட் ராம்லு கிட்ட காசு தரன்ற மாதிரிலாம் சமாதானம் பத்திட்டு இருக்காரு. இந்த கேப்ல ராம்லுவோட அம்மா இருக்காங்கல்ல, இதை காப்பாத்தணும்ன்றதுக்காக போயிடுன்ற மாதிரி கழட்டி விட்டுறாங்க. இது கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஊர் மக்கள் கவனிக்கிறாங்க. பாட்டி ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி பாட்டி மேல கோவப்படுறாங்க. ஹீரோவும் கான்ஸ்டபிளும் வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாடு இவங்களை கிராஸ் பண்ணி தான் போகுது. இந்த மாடை காலி பண்ணோன்ற மாதிரி நிறைய பேர் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. இது மாட்டை சாவடிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பாயிருந்தாரு. இதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆளுங்களா மாட்டை பிடிச்சி சாவடிக்கலாம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள ஹீரோ உள்ள புந்து அவங்க கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. டே இந்த ஊர் விஷயத்துல நீ தலையிடாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கேட்காம ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க கிட்ட இருந்து அந்த மாட்டை காப்பாத்திருக்காரு. இப்போ முக்கியமான ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த பகுதிக்கு இவங்களெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. யாரா அடிச்சா அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் தம்பி கோவப்படுறாரு. ஹீரோ தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராரு. ஆனா பிரசிடென்ட் தடுத்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் விசாரணை பண்றதுக்காக வந்திருக்க ஆபீசர், இந்த எரிக்கல் விழுந்ததுனால ரேடியேஷனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, நான் என்ன ஏதுன்றத பாக்குறேன், அதுக்கு முன்னாடி முட்டாள்தனமா எதுவுமே பண்ணாதீங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட இவர் கோவப்பட்டு இருக்காரு. தம்பி இதெல்லாம் உனக்கு புரியாதுன்ற மாதிரி அந்த சாமியார் பேசுறாரு. அப்பயும் ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. எல்லாம் எனக்கு புரியும், இதுக்கு சயின்ஸ் ரீதியா ஏதாவது ரீசன் இருக்கும், அந்த ரீசனை கண்டுபிடிச்சு சொல்றேன், அது வரைக்கும் உங்களோட முட்டாள்தனத்தெல்லாம் நிறுத்தி வைங்க, இந்த மாடு இதுக்கப்புறம் என்கிட்ட தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப இவனை யாரும் இங்க தங்க வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் தம்பி சொல்றான். நீங்க தங்க வைக்க தேவையில்ல, நானே இங்க தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே ஹீரோவை விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் கேம்ப் மாதிரி போட்டு இங்கேயே தங்கலான்னு யோசிக்கிறாரு. பேசிக்கா சொல்லணும்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி செயல்படுறவரா இருப்பாரு. இந்த கல்லுல இருந்து சாம்பிள்லாம் எடுக்கிறாரு, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம்னு அப்பப்ப செக் பண்ணி பாக்குறாரு. இப்ப தேவின்னு ஒருத்தங்க இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான் போல. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் சுத்தமா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க, நான் பாக்குற விஷயத்த மட்டும் தான் நம்புவேன், கடவுள் பேயின்னு எதையும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சயின்டிஸ்டுங்க ஏலியனை பார்த்ததே இல்ல, ஆனா ஏலியனை நீங்க நம்புவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க ஏலியன் இருக்கிறதுக்கு சில வாய்ப்பு இருக்குன்னு இவர் சில விஷயங்களை சொல்றதுக்காக வராரு. நீங்க பார்த்ததை மட்டும் தானே நம்புவீங்க, அப்புறம் எப்படி ஏலியனை நம்புவீங்கன்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்றாங்க. சரி பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராம்லோட ஒய்ஃபும் அம்மாவும் ராம்லோவை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இவர் எப்பவுமே கோவப்படுற டைப், ஆனா இப்ப பயப்படுறது அதனால கிடையாது. ராம்லோ இருக்காருல்ல, வீட்டுல இருக்க மொத்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு, பேய் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு இருக்காரு. இன்னும் சாப்பாடு வேணும்னு கேக்குறாரு. இவ்வளவுதான் சாப்பாடு இருந்தது, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ராம்லுவும் வெளியே இருக்க தண்ணியில மூஞ்ச கழுவலான்னு நினைக்கிறாரு. பார்த்தா ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு பேய் தெரியுது. அந்த பேயை பாக்குறவர் பயந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவருக்குள்ள பேய் இருக்கு, அது உடம்ப விட்டு வெளியும் உள்ளியும் வந்துட்டு இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவை அந்த கான்ஸ்டபிள் இருக்காருல, அவரோட வீட்டுக்கு கூட்டு வராரு. அவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஜாலியா நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே உள்ள கூட்டு வந்து பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கான்ஸ்டபிளோட ஒய்ஃப் உடம்பு முடியாம இறந்து போயிடுவாங்க. பொண்ணுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கும், அதை நினைச்சு கவலையிலேயே என்னோட ஒய்ஃப் போய் சேர்ந்துட்டா, என் பொண்ணு எப்படி நான் கரை சேர்க்க போறேன்னு தெரியல, இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணுக்கு ஆட்டிசம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோவும் அந்த பொண்ணுக்காக கவலைப்படுறாரு. அந்த பொண்ணு நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்கா, என் அம்மாவை தான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றா. என் அம்மாவும் மேலதான் இருக்காங்க, என் அம்மாவும் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ கேம்ப்ல படுத்துட்டு இருக்கும் போது யாரோ அந்த மாட்டை இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றது இவருக்கு தெரியுது. யாருன்னு பார்த்தா ராம்லு தான் வந்திருக்காரு. என் மாடு நான் இழுத்துட்டு போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ தடுக்கும் போது ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராம்லு இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை தண்ணிக்குள்ள முக்கி சாவடிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ சாகுற தருவாயில இருக்கும் போது திடீர்னு ராம்லுவோட காதுல வித்தியாசமா ஏதோ சவுண்ட் கேக்குது போல. இப்ப காதெல்லாம் மூடி இங்க இருந்து பயந்துகிட்டே ஓட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் போயிட்டார்ல, இப்ப ஹீரோவா முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. அப்ப தேவி வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ராம்லு இந்த மாதிரி என்ன சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, திடீர்னு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் எரிகள் விழுந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஓட்டை ஏற்படுது. என்ன ஓட்டை ஏற்படுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள இவருக்கு வேற ஒரு வேலை வந்துருது. அது என்னன்னா, கான்ஸ்டபிள் இருக்காருல்ல, சார் நான் வேலை பார்க்கறதுக்காக போனோம், பொண்ணை விடுறதுக்கு யாருமே இல்ல, நீங்க பொண்ணை பாத்துக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற
பாத்துக்கன்ற மாதிரி ஹீரோவும் பொண்ணை பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் தேவியும் சேர்ந்து பாத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு ஓட்டை ஏற்பட்டதை ஹீரோ கவனிச்சார்ல. இப்ப நைட்டு நேரம் தோன்றதுக்காக ஆளுங்களை எல்லாம் வர வச்சிருக்காரு. எங்க தோண்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்து தோண்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அடியில ஏதோ இருக்கு போல, அதை செக் பண்றதுக்காக தான் வர வச்சிருக்காரு. இப்ப ராம்லு ஒரு இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளவு சரக்க குடிச்சிட்டு இருக்கன்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராம்லு உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்கு போல. அந்த பேய் இருக்குல்ல, இங்க இருக்க எல்லாரையும் புரட்டி எடுத்துட்டு இருக்கு. இவர் பேய் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறத இதே ஊர்ல இருக்க காசின்னு ஒருத்தர் கவனிக்கிறாரு. ஏற்கனவே இந்த காசியை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இப்ப காசி கவனிச்சுட்டு பயந்து ஓடிட்டு இருக்காரு. அந்த ஆளுங்களும் இதுக்கு மேல நீங்க தோண்டிக்கோங்கன்ற மாதிரி போயிருப்பாங்க. இவர் தோண்டலாம் நினைக்கும் போது பொத்துன்னு உள்ள விழுந்துடுறாரு. அங்க சுரங்கப்பாதை மாதிரி ஒரு வழி இருக்கு. அந்த வழியில என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக வராரு. அங்க ஒரு சிவன் சிலை இருக்கு. இதை தாண்டி வேற ஏதோ இருக்கு. அதை பாக்குறவரு பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப காலையில போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராம்லு சண்டை போட்டார்ல, அவங்க எல்லாருமே செத்து போயிருக்காங்க. என்ன இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் பயப்படுறாங்க. இதை தாண்டி ஒரு லேடி இருக்காங்க பாத்தீங்களா, மரத்துல விழுந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. என்ன இப்படி இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே வயல்வெளி இருக்கும். அந்த வயல்வெளியில பார்த்தா காசி மயங்கி கிடக்குறாரு. காசி என்னாச்சு, காசி என்னாச்சுன்ற மாதிரி அவரை எழுப்பிட்டு இருக்காங்க. இப்ப எந்திரிச்ச அவருமே நைட்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடையில நிறைய பேரை சாவடிச்ச ராம்லு இருக்கான்ல, ஒரு குழந்தைய சாவடிக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள அந்த குழந்தையோட அம்மா வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றானா, அந்த அம்மாவோட கதையை முடிச்சிடுறான். அடுத்ததா குழந்தைய சாவடிக்கணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க காசி இருக்காருல, குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறதுக்கு முன்னாடி குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. எங்க குழந்தை காணோன்ற மாதிரி ராம்லு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்க மரத்துல இடிச்சு இடிச்சு ராம்லு அந்த இடத்துல இறந்து போயிடுறான். சோ பிரசன்ட்ல ராம்லுவும் இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. ராம்லு எதுக்காக அப்படி பண்ணான்ற கேள்வி இருக்குல்ல, அதை பத்தி ஊர் மக்கள் கிட்ட இந்த காசி சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா பேய் பிசாசு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. சாமியார் சொன்னதை நிறைவேற்றணும். அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது ஹீரோ தான். ஹீரோவை இங்க இருந்து போக சொல்லுங்கன்ற மாதிரி பிரசிடென்ட்டும் போலீஸ் சீஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இந்த ஊர்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, நீ இதெல்லாம் தலையிடாத, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு இருக்காரு. சார் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் வாங்கன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அந்த சுரங்கப்பாதைக்கு இந்த இன்ஸ்பெக்டரை கூட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல எதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல தியானம் பண்ற மாதிரி ஒரு எலும்பு கூட தான் கிடைச்சிருக்கு. சரி இந்த எலும்பு கூட பத்தி விசாரிக்கணும், நீங்க சாம்பிளை மட்டும் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட தந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப நமக்கு காசியை காட்டுறாங்க. அந்த குழந்தையை இப்ப காசி தான் பாத்துக்கிறாரு போல. இப்ப தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தங்களோட சவுண்ட் கேக்குது. இது வசந்தா சவுண்ட் தானே அப்படின்ற மாதிரி இவருமே எட்டி பாக்குறாரு. வசந்தா பிரசிடென்ட் தம்பி கூட ஒண்ணு மண்ணா இருக்காங்க. இவருக்கு வசந்தா மேல ஆசை இருக்கும். வசந்தா என்ன இவன் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் வருத்தப்படுறாரு. இங்க இருந்து அமைதியே கிளம்பிடுறாரு. ராம்லு இறந்து போறதுக்கு முன்னாடி வியடா நடந்துகிட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் அம்மா ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. எங்க குடும்பத்துல நாங்க மாட்டியும் உறுப்பினர் மாதிரி தான் பாக்குறோம். இந்த மாட்டை எப்படியாவது காப்பாத்தி தந்திருப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் காப்பாத்தி தரேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ராம்லு இறந்து போனார்ல, அவர் பாடியை டாக்டர் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. செக் பண்ண டாக்டருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. காரணம் அவரோட ஸ்பைன்ல வேற ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அது இப்ப வெளியே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் முதுகுல இருக்க அந்த ஸ்பைன் ஏரியாவை காட்டுறாரு. உள்ள ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு, அதுதான் இவரை கண்ட்ரோல் பண்ணிருக்குன்னு நினைக்க வைக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, நான் சொல்றது ரொம்ப அபத்தமா உங்களுக்கு தெரியலாம், ஆனா அதுதான் வந்து முக்கியமான ஏரியா, நம்மளை கண்ட்ரோல் பண்றதே அந்த ஏரியா தான். இவனோட ஸ்பைன்ல வேற ஏதோ இருந்திருக்கு, அது இப்ப வெளியேறி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இப்ப அதே மாதிரி காசியோட முதுகுல இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காசி இப்ப பேய் பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவரோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது இடத்தை யாரோ எரிச்சு விட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி கடுப்பாவுறாரு. ஏன்னா இவரோட ரெக்கார்டு எல்லாமே போயிருது. எரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் தம்பி. ஏன்னா அவனோட செயின் கிடைச்சிருது. இவருமே நேரா பிரசிடென்ட் கிட்ட சண்டை போடுறதுக்காக வராரு. உங்க தம்பி இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பின் என்ன, நீ வந்ததுல இருந்து தான் இந்த ஊர்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ கிளம்புன்ற மாதிரி பிரசிடென்ட்டும் ஆளுங்களும் கோவப்பட்டு இருக்காங்க. அந்த காசி பேய் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, இதை எதர்ச்சியா ஹீரோ கவனிச்சிடுறாரு. அவன் முதுகுல ஏதோ இருக்கு பாத்தீங்களா, அதையும் இவர் கவனிச்சிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவனை பாக்குறாங்க. இவன் ரொம்ப வித்தியாசமா உட்காந்துட்டு இருக்கான். நிச்சயமா இவன் கிட்ட பிரச்சனை இருக்கு, இவனை நம்ம லாக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கான்ஸ்டபிள் இருக்கார்ல, இவன் கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி வந்துடுறாரு. இவன் அசரும் போது அவனுக்கு ஒரு ஊசியை குத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவன் வேற பக்கம் திரும்பும் போது முதுகுல ஒரு ஊசியை குத்தி மயக்கமாக்கிடுறாரு. இப்போ ஒரு வண்டியில ஏத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் நிம்மதியாகுறாங்க. இப்ப நமக்கு வசந்தா டீச்சரா காட்டுறாங்க. அதாவது டீச்சரா ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களுமே குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சாரி கமான்னு யாரோ பாடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. யாரு யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
அப்பன்னு பார்த்து பிரசிடென்ட் தம்பி வராரு, நான் தான் தேவையில்லாம பயப்படாதன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது திரும்பி அதே மாதிரி சவுண்ட் கேக்குது. வேற யாரோ இருக்காங்க, என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி இந்த டீச்சர் சொல்லிட்டாங்க. இவர் யாருன்னு பார்க்கலாம் நினைச்சா இந்த இடத்துக்கு அந்த காசி தான் வந்திருக்கான். காசி பயங்கரமா அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். காசி தப்புஸ்டான்ற மாதிரி இப்பதான் ஹீரோக்கு தகவல் கிடைக்குது. ஹீரோவும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் துரத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த காசியை பொறுத்த வரைக்கும் இப்ப வெறி பிடிச்ச மாதிரி இந்த டீச்சரை துரத்திட்டு இருக்கான். ஒரு இடத்துல இவங்க மயங்கி இருப்பாங்க, இவன் எல்லை மீறி நடக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள டீச்சர் முழிச்சிடுறாங்க. இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவன் விடக்கூடாதுன்ற மாதிரி துரத்திட்டு இருக்கான். இப்ப பிரசிடென்ட் தம்பி ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு, வந்து காப்பாத்துன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவன் எங்க இருக்கான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வசந்தா ஒரு பக்கம் அவனுக்கு பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இவன் வெறி பிடிச்ச மாதிரி துரத்துறான். ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள லாக் பண்ணி அவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துடுறான். இப்போ ஒரு கல்லை தூக்கி அவங்கள சாவடிக்கலாம்னு நினைக்கிறான். டே நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அதை மீறியே இவன் சாவடிச்சிடறான். விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோ இவனை பிடிக்கிறதுக்காக ஒரு லேம்ப் எல்லாம் விசிறி அடிக்கிறாரு. அப்ப நெருப்பு உருவாகுதுல, அந்த நெருப்புல போய் நம்ம உயிரை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவனே நெருப்புல போய் விழுந்துடுறான். என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பண்ணான்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப காப்பாத்தலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் இறந்து போயிடுறான். அவன் இறந்து போனோம்னா அவன் உடம்ப விட்டு ஏதோ வெளியாகுது. அப்படி வெளியானது அங்க இருக்க விளக்கு கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்கு. பேய் தான் போயிருக்குன்றது ஹீரோக்கு தெரியுது. ஹீரோக்கு நம்பிக்கை இல்லல்ல, ஆனா இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு லைட்டா நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோவும் நைட்டு நடந்ததை திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு. அப்ப பேய் பிசாஸ்லாம் இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் ஏற்கனவே சொன்னதான் இப்பயும் சொல்றேன், இவன் உடம்ப விட்டும் ஏதோ வெளியேறி இருக்கு, அதுதான் இவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு எலும்பு கூட செக்கிங்காக அனுப்புனாங்கல்ல, அது ஒரு லேடியோட எலும்பு கூடுன்றது தெரியுது. இவர் ஒரு ஆபீசர் அனுப்பி வச்சார்ல, அவருமே நீ கிளம்பிரு, இங்க நிறைய பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சார் நான் இதெல்லாம் நம்பாம இருந்தேன், இப்ப நம்புறேன், நான் கேஸை சால்வ் பண்ணிட்டு தான் ஊருக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப தேவி கிட்ட என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கீழ இருந்து சவுண்ட் கேக்குது. சரி செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்றதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சிம்பிளை பாக்குறாரு. இதே சிம்பிள அந்த சின்ன பொண்ணு வரைஞ்சிருப்பா. அந்த சின்ன பொண்ணு இந்த சிம்பிளை எங்க பார்த்து வரைஞ்சிருப்பா, அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கோயில்ல தான் பார்த்தேன்ற மாதிரி கோயிலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இதோ இங்கதான் பார்த்தேன்ற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏதோ எழுத்தெல்லாம் இருக்கு, என்ன இருக்கு படிக்கலாம்ன்ற மாதிரி இவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் படிக்கும் போது ஒரு ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கே இந்த ஸ்டோரியை நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு அசுரன் கூட சிவனே சண்டை போட்டிருப்பாரு. ரொம்ப நேரம் 2 பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. சண்டையில அந்த அசுரனை சிவன் சாவடிச்சிடுறாரு. சிவனோட வேர்வை துளி விழுந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் புனித ஸ்தலமா மாறி இருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதே சமயம் அந்த அரக்கனோட துளி இருக்கு பாத்தீங்களா, ஒரு பகுதியில விழுந்திருக்கும். அந்த பகுதியில நிறைய பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். எல்லாருக்குள்ளேயும் சில கெட்ட பழக்கம் இருக்கும்ல, அதாவது கோவப்படுறது, குரோதம் வச்சுக்கிறது, இதை தாண்டி காம எண்ணம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தெல்லாம் தூண்டி விடுறது தான் அந்த பேயோட வேலையா இருக்கும். ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயா போய் தூண்டி விடும். இந்த மாதிரி அந்த பேய் இருக்குல்ல, நிறைய பேரை சாவடிச்சிருக்கும். அந்த பேய் எப்படி லாக் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, இவர் கோயிலுக்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சோன்னே இவர்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஆனா இப்ப ஹீரோ இருக்காருல, தின்னூர்லாம் எடுத்து நெத்தியில வச்சுக்கிறாரு. இப்ப நானுமே நீங்க நம்புறத நம்புறேன், என்னோட மனசுலயும் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கெல்லாம் தேவி தான் காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தேவி யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. பூசாரியோட பொண்ணு தான் தேவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரு, இந்த சின்ன பொண்ணு தான் உனக்கு புரிய வச்சாலா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் பார்த்த தேவி வேறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தேவின்ற ஒரு பொண்ணே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே தேவி இல்லையான்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. பாட்டி கவனிச்சிருப்பாங்க. பாட்டி பாட்டி நீங்க அன்னைக்கு வரும்போது கவனிச்சிங்கல்ல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பாட்டியும் யோசிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு நீ தனியா தான்ப்பா பேசின, நானும் பெருசா கேட்டுக்காம கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணுமே தேவி கூட விளையாடலாம் செஞ்சிருப்பா. சின்ன பொண்ணு நீ தேவியை பார்த்தல, இவங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. நான் தேவியை பார்த்தேன், தோ இவங்க தான் தேவின்ற மாதிரி அங்க இருக்க கடவுளை காட்டுறா. அப்ப நம்ம கூட வந்து பேசினது கடவுளா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் சாமியார் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த வேர்வை துளி விழுந்து பேய் ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயா போய் டார்ச்சர் பண்ணிச்சு பாத்தீங்களா, அந்த டைம்ல ஒரு பொண்ணு அந்த பேயை ஓட்டுறதுக்காக ஒரு வழியை பண்ணிருப்பாங்க. அந்த பேய் அவங்க உடம்புக்குள்ள தெரியாம வந்திருக்கும். அந்த உடம்புக்குள்ளேயே அந்த பேயை வச்சு சாவடிக்கணும்ன்ற மாதிரி அவங்க தியானம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. உடம்புக்குள்ள வச்சே அந்த பேயை சாவடிச்சிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எரிகள் விழுந்தது பாத்தீங்களா, அந்த எலும்பு கூட கொஞ்சம் டேமேஜ் பண்ணிருக்கும். அதனால லாக் ஆயிருந்த பேய் வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சாமியார் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப யார் உடம்புக்குள்ள இருக்கோ அவங்களால ஆபத்து வரும், அவங்கள கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஊர் மக்கள் எல்லார் முதுவையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யார் முதுவுலயும் அது இருக்கிற மாதிரியே தெரியல. இப்பதான் வீட்ல இருக்க பிரசிடென்ட் ஒய்ஃப் நமக்கு காட்டுறாங்க. இவங்க முதுகுக்குள்ளதான் அது வந்திருக்கு போல. இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட நகைக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒருத்தியோட நகையை பாக்குறாங்க. அதத்தா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த விரலையே பிச்சு எடுத்துடுறாங்க. இப்ப இவங்களுக்கு வேண்டியது இவங்களுக்கு கிடைச்சிருது இல்ல, அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்களும் கிணத்துல குதிச்சு இறந்து போயிடுறாங்க. சோ அந்த பேய் உடம்புக்குள்ள பூந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டியதை அடைஞ்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடும் போல. இப்ப வீட்டுக்கு வந்து பிரசிடென்ட் ஒய்ஃப் இறந்திருக்கிறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பிரசிடென்ட் ஒய்ஃப் உடம்ப விட்டு வெளியே போயிருக்குன்னா இப்ப யார் உடம்புக்குள்ள போயிருக்குன்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா யார் உடம்புக்குள்ள போயிருக்கோம்னா சாந்தின்ற ஒரு லேடி உடம்புக்குள்ள தான் போயிருக்கோம். இந்த சாந்தியோட ஹஸ்பண்ட் வேற ஒருத்தியை கூட்டு வந்து ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காருல, அந்த கோவம் இவங்களுக்கு இருக்கும். இப்ப பேய் பூந்ததுனால அந்த கோவத்தை இவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேயை பொறுத்த வரைக்கும் கோவம் காமத்தெல்லாம் தூண்டி விடும்னு சொன்ன பாத்தீங்களா, அதனால இவங்க 2 பேரோட கதையும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேய் இவங்க உடம்ப விட்டும் போயிருது. இப்போ ஒரு சின்ன பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அங்க இருக்க ஒரு நாய் கிட்ட விளையாடும் போது அந்த நாய் இருக்குல்ல, வெறி பிடிச்ச மாதிரி இவனை துரத்த ஆரம்பிக்குது. காரணம் இப்ப நாய்க்குள்ளதான் அந்த பேய் இருக்குன்றது தெரிய வருது. இவனுமே தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். அப்ப கணேஷ் குறுக்க வராரு. என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் கிட்ட கேக்குறாரு. அந்த நாய் இருக்குல்ல, இந்த கணேஷ் அட்டாக் பண்ணிருது. இப்ப கணேஷ் உடம்புக்குள்ள பேய் இருக்கு. கணேஷ் வராருன்னு தெரிஞ்சோன்னா பொண்ணு படிக்கிற மாதிரி அமைதியா வீட்டுக்குள்ள போயிடுறா. ஆனா கணேஷ் இப்ப பேயோட தானே வந்திருக்காரு. இப்ப பொண்ணு சாவடிக்கிற மாதிரிலாம் பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. என்ன இவர் வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் உடம்புக்குள்ளதான் பேய் இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் இவனை பிடிக்கிறதுக்காக வராங்க. இவன் ராட்சச மாதிரி இருக்கான்ல, எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ இவன் கூட செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காரு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஹெவியா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது போல. காதெல்லாம் கையை வச்சு மூடிட்டு இருக்கான். அப்ப ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இவனை லாக் பண்ணோன்ற மாதிரி ஒரு வழியா லாக் பண்ணிடுறாங்க. ஊர் மக்கள்லாம் இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒரு மாடு சாவறதையே ஹீரோ தடுத்திருப்பாரு. இப்போ ஒரு மனுஷனை சாவடிக்க போறாங்களா, என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது, எப்படியாவது அவனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கான்ஸ்டபிளும் இவரும் சேர்ந்த மாதிரி அவன் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அவன் ஏற்கனவே தப்பிச்சு போயிட்டான்றது உங்களுக்கு தெரிய வருது. ஐயோ தப்புச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கான்ஸ்டபிளும் அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தனித்தனியா பிரிஞ்சுலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கான்ஸ்டபிள் வந்துட்டு இருக்காருல, அந்த இடத்துல தான் அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ இங்கதான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் இருக்காருல, பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிடுறாரு. இப்ப ஒளிஞ்ச இடத்துல இருந்து எட்டி எட்டி அவனை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அவன் காணாம போயிடுறான். எங்க காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு. பார்த்தா காணாமனவன் சட்டுன்னு பக்கத்துல வந்து இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ இருக்காருல, இந்த பகுதியை செக் பண்றதுக்காக வராரு. அப்படி செக் பண்றதுக்காக வரும்போது தான் அந்த கான்ஸ்டபிள் அவன் சாவடிச்சிருக்கிறது தெரியுது. ஐயோ கான்ஸ்டபிள் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்பயும் அந்த கணேஷ் உடம்புக்குள்ள பேய் இருக்குல்ல, ஊர் மக்கள் எல்லாரும் கூடயும் அந்த கணேஷ் சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் கதையை எப்படியாவது முடிக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவன் கதையை முடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் இருக்கான் பாத்தீங்களா, அப்படியே வீக் ஆன மாதிரி பொத்துன்னு விழுந்து இறந்து போயிடுறான். இவனால கான்ஸ்டபிள் இறந்து போயிட்டார்ல, இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே கான்ஸ்டபிளுக்காக இந்த இடத்துல வருத்தப்படுறாங்க. அந்த கான்ஸ்டபிள் வரலன்னு தான் சொல்லியிருப்பாரு, வாங்கன்னு ஹீரோ தான் கூட்டு போயிருப்பாரு. நம்மளால தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்யறாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணு அனாதையா மாறிடுறா பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணை நம்மளே இதுக்கப்புறம் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணுக்கு தலைலாம் வாரி விட்டுட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா அந்த பேய் முதுகுல தானே இருக்கும். இப்ப இந்த சின்ன பொண்ணோட முதுகுல இருக்கிறது இவருக்கு தெரியுது. ஐயோ இவன் முதுகுக்குள்ள எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறாரு. காரணம் அவன் சாகிறதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த பொண்ணு வீட்டு வாசல்ல தான் இறந்து போயிருப்பான். அப்ப அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு இந்த பொண்ணு உடம்புக்குள்ள போயிருக்கும். இது மட்டும் ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, சாவடிச்சிருவாங்க. நம்ம வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போயிடணும்ன்ற மாதிரி நைட்டோட நைட்டா இந்த பொண்ணை கூட்டு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஊர்க்காரர் பாத்துறாரு. இதை பத்தி ஊர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஊரை சேர்ந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. ஹீரோ கண்டிப்பா அந்த பொண்ணை சாவடிக்கிறதுக்கு விட மாட்டான். அதனால ஹீரோவை அடிச்சு போட்டு அந்த சின்ன பொண்ணை தூக்குங்கன்ற மாதிரி பிரசிடென்ட் தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப தம்பியும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கையில அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அந்த பேயை உடம்புல வச்சே சாவடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சாவடிக்கிறது தான் ஒரே வழின்ற மாதிரி சாமியார் சொல்லியிருப்பாரு. இந்த சின்ன பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கும் போதே பேயை சாவடிச்சிடலான்ற மாதிரி சில சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
பொண்ணை சாவடிக்கிறதுக்கு இவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு, சாரிமா எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனால தான் உன்னை சாவடிக்க போறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பொண்ணு அப்பாவித்தனமா தான் பேசுறா, என் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க சாவடிக்க போறாங்க. அப்ப ஹீரோ விழுந்து கிடக்கிற இடத்துக்கு தேவி வராங்க. கொலுசு சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் தான் தேவி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த கொலுசு சவுண்ட் தேவி வரும்போது தான் கேட்கும் போல. அப்ப இதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஒவ்வொரு வாட்டியும் தேவி தான் இவருக்கு சில விஷயங்களை புரிய வச்சிருப்பாங்க. அதாவது அந்த மாடை காப்பாத்துறதுக்கு தேவி தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன க்ளூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவி தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்பதான் அந்த விஷயம் இவருக்கு புரியுது. அதாவது கடவுள் தான் ஒவ்வொரு வாட்டியும் இவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை காப்பாத்தணும்ல, அதனால எந்திரிச்சு போன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு இங்க இருந்தா உயிரே போயிடும்ல, பாட்டியும் காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி ஊர் மக்கள் கவனிச்சிடுறாங்க. கிளவி ஒன்னால் தான் அந்த மாடே தப்பிச்சு போச்சு, ஒன்னால் தான் எல்லா பிரச்சனையும் மாதிரி தள்ளி விட்டுறாங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. இப்ப ஹீரோவும் காப்பாத்துறதுக்காக இந்த கேங்கு கூட சண்டை போடுறாரு. ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு இந்த பொண்ணு கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ கூட முதல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டு பொண்ணை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை சாவடிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்ப பெல் அடிக்கிற மாதிரி பண்றாங்க. அந்த பொண்ணு காதெல்லாம் மூடிக்கிறா. இந்த விஷயத்தை ஹீரோவும் கவனிக்கிறாரு. இப்ப ஹீரோ சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா, ராம்லு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா பாத்தீங்களா, அப்ப பெல் சவுண்ட் பக்கத்துல கேட்டிருக்கோம், அதனால தான் அங்க இருந்து போயிருப்பான். அதே மாதிரி அந்த கணேஷ் பெல் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் வீக் ஆயிருப்பாரு. சோ அந்த பேயோட வீக் பாயிண்ட் பெல் தான் போல அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப ஹீரோவும் புடிச்சு வச்சிருக்க எல்லார் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. அங்க இருக்க பெல்லுங்களை எல்லாம் எடுத்துக்கிறாரு. அந்த பெல்ல அடி அடின்னு அடிக்கிறாரு. அந்த பெல்ல அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஓரளவுக்கு கண்ட்ரோல்குள்ள வராங்க. இந்த விஷயத்தை இங்க இருக்க சாமியாருமே புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், நம்ம சடங்க வேற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சடங்க வேற மாதிரி இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்க பேயை வெளியே வர வைக்கணும், வெளியே வர பேயை சாவடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பெல்லு சவுண்டா அந்த பேயால தாங்கிக்க முடியல. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட உடம்ப விட்டு வெளியே வந்துருது. இப்ப வெளியே வந்த பேயை ஊர் மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அந்த பேயை சாவடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால சாவடிக்க முடியுதா என்னன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பேய் இருக்குல்ல, இங்க இருந்து பறந்துலாம் போயிருது. ஹீரோவும் நல்லபடியா இந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. ஆக்சுவலா ஒரு மாடுக்கு முடியாம இருந்தது பாத்தீங்களா, இப்ப அந்த மாடு சரியாயிருது. ஹீரோ இருக்கார்ல, இந்த பொண்ணை நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோ கிட்ட நடந்துகிட்ட விதத்துக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. இப்ப ஹீரோ ஊர் எல்லைக்கு வரும்போது தேவி கண்ணுக்கு தெரியுறாங்க. நீங்க கடவுள்னு எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்லன்ற மாதிரி கேக்குறாரு. நான் முன்னாடி சொல்லியிருந்தா நீ நம்பி இருப்பியா, நீ பார்த்தா தானே நம்புவ, அதனால தான் உன் கண்ணுக்கே தெரிய ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சிரிச்சு பேசிட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இவரை கூட்டு போறதுக்கு அந்த டிரைவரும் வந்திருக்காரு. யாரை பார்த்து கையை காட்டுறீங்கன்னு டிரைவர் கேக்குறாரு. கடவுளை பார்த்துன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. இப்ப டிரைவரும் கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு. கடவுள் உன் கண்ணுக்கும் தெரியுறாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. என் கண்ணுக்கு தெரியல, குழந்தையே நம்பி வேண்டிட்டு இருக்கா, நம்பிக்கை தானே கடவுள், அதனால தான் வேண்டிட்டு இருக்கன்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்றாரு. முன்னாடி நம்பாம இருந்த ஹீரோ நம்புறாருல, லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்ப இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கடவுளும் இந்த இடத்துல மறைஞ்செல்லாம் போறாங்க. அந்த பேய் இன்னும் கம்ப்ளீட்டா போல, அந்த பேயோட நடமாட்டம் இன்னும் இருக்கதான் செய்யுதுன்ற மாதிரி நமக்கு இண்டிகேட் பண்ணி படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.